குட் மார்னிங் கைஸ். மார்னிங் எழுந்ததுமே வேகமாக கீழே போயிட்டேன். நல்லிக்கு லஞ்ச் பேக் பண்ணுற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கேரட் பீன்ஸ் பொரியல் மாதிரி செஞ்சுட்டு அது சாப்பாடில் கிளறி கொடுத்தாச்சு. யூஸ்வலாக லல்லிக்கு லஞ்ச் பேக் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்க மாட்டேன். இன்றைக்கி லாஸ்ட் டேன்றதுனால அதையும் வீடியோவில் ஆட் பண்ணிட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி வெரைட்டி ரைஸோ இல்லை இந்த மாதிரி காய்கறி சாதமோ கட்டி அனுப்பிடுவேன். அண்ட் மார்னிங் ஒரு எக் தோசை கன்ஃபார்மாக கொடுப்பேன். அதுக்கப்புறம் பாலில் நட்ஸ் போட்டு ஏதாவது ஷேக் மாதிரி அடித்து கொடுத்துட வேண்டியது தான். அப்படி இல்லை நைட்டு நட்ஸு ஊற வைக்க மறந்துட்டேன் அப்படின்னா போன்விட்டா, காம்ப்ளான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளேவர்ட் மில்க் ஆட் பண்ணி கொடுத்துருவேன். இந்த மாதிரி பொரியலோ இல்லை தொக்கோ ஏதாவது ரெடி பண்ணேன்னா அதை தோசையில் போட்டு இந்த மாதிரி ஒரு தோசையும் கொடுப்பேன். அதுக்கப்புறம் ஒரு முட்டை தோசை கொடுப்பேன். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு லல்லி கிளம்புனதுக்கப்புறமா நான் மறுபடியும் மேலே ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட தூங்கிட்டேன். ஏன்னா வீட்டில் யாருமே இல்லை. ஸோ அப்படியே மேலே என்னோடய தூக்கத்தை கண்டினியூ பண்ணிட்டேன். ஏன்னா சீக்கிரமாக எழுந்ததுனால குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே போகும்போது 11 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு லெமன் தண்ணியில் ஸ்குவீஸ் பண்ணி லைட்டாக வார்ம் வாட்டரில் குடித்தேன். ஏன்னா தொண்டை கொஞ்சம் சரி கிடையாது. அதுக்கப்புறம் வீடெல்லாம் பெருக்கிட்டு கொஞ்சம் குட்டி குட்டி வேலையெல்லாம் இருந்தது, கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டு பெருசாக இன்றைக்கி எனக்கு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எதுக்கும் வேலை இல்லை. ஏன்னா கோஸ் கூட்டு ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ்குள்ளே இருக்குது. அதையே நான் லைட்டாக கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக வார்ம் பண்ணிவிட்டு சாப்பாடோட பிரட்டி சாப்பிட போகிறேன். அவ்வளோதான். அதனால் சமையல் எதுவும் இல்லை. நான் மட்டும்தான் இருக்கேன். அப்பா அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. அம்மா வீட்டில் இருக்கும்போது பெருசாக எனக்கு வேலைகள் இருக்கிறதே இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் லேசியாக ஃபீல் ஆகுது. இங்கே வந்தேன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக எல்லா வேலையுமே நடந்துடும். கடை நான் அதாவது வேலையை கரெக்ட் டைமுக்கு முடிச்சுடுவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஆஃப்டர்நூனில் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தாங்கன்னா கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களும் ஊருக்கு போனதுனால ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்டே உட்காந்துருந்தேன். அப்புறம் ஈவினிங் கொஞ்சம் யோகா பண்ணியாச்சு. என்னோடய டெய்லி ரொட்டீன் எல்லாமே பண்ணியாச்சு. லல்லிக்கு நைட்டு டின்னருக்கு அத்தோ சாப்பிட்ணுன்னு இருந்துச்சு. ஸோ அதனால் நானும் அவர் கூட போய் நான் வாழைத்தண்டு சூப்பும் முட்டை மசாலாவும் மட்டும் சாப்பிட்டேன். லல்லி இதுதான் சாப்பிட்டாரு. அவ்வளோதான். அதோட டின்னரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹாய் காய்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக 21 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் இன்னையோட முடியுது. அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வெரி வெரி ஹாப்பி அண்ட் வெரி தேங்க்ஸ். இதே மாதிரி கண்டினியூஸாக எனக்கு ஆர்எஸ் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. ஆர்எஸ் லைஃப் ஸ்டைல் இஸ் கம்ப்ளீட்லி லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கும். அண்ட் அனாமிகா லலித் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஃபன் ஃபில்டாக இருக்க போது. ஸோ அதுலேயுமே நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. அதையுமே ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா பாருங்கள். அண்ட் ஃபாலோ பண்ணலை, சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க 2 சேனல்லையுமே. அண்ட் அடுத்து என்ன சேலஞ்சில் நம்ம ஸ்டெப் இன் பண்ணுறோமோ அதை பற்றின அப்டேட் எல்லாத்தையுமே நான் இந்த சேனல் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐம் ஸோ ஹாப்பி தட் 21 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். நாளைக்கு இந்த 21 days வெயிட் லாஸ் சேலஞ்சோட ரிவ்யூ வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். லைக் Day 1லேருந்து Day 21க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் எனக்கு ஃபீல் பண்ண முடியுது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஒரு குட்டி வீடியோவா. அவ்வளோதான். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்யூ இன் அட்வான்ஸ். அகைன் உங்கள் எல்லாரையுமே சூப்பராக இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் அனாமிகா லலித் ஃப்ரம் ஆர்எஸ் லைஃப் ஸ்டைல். பை.